ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாசி பருப்பை வச்சு ஒரு அருமையான கேசரி நம்ம செய்யலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நாக்கில் வச்ச உடனே அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளவு ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லுமே காலி ஆயிரும், மீதமே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு அந்த கப்பில் வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் பண்ணி உடனே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அதை தட்டிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு அந்த கருப்பட்டி வந்து கரையிற அளவுக்கு நம்ம வச்சுருந்தா போதும். பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேனில் 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து வரும்போது கிறிஸ்மஸ் பழத்தையும் உள்ளே போட்டுட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே நெய்யில் பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 1/4 கப்பு ரவை எடுத்து அந்த நெய்யில் அப்படியே வறுக்கணும். அப்படியே வறுத்துட்டு வரும்போது அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஏலக்காய் பொடியையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நெய் தேவைப்பட்டால் நெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா வெந்து ஓரளவு நல்லா கிண்டி விட்டுட்டு வரும்பொழுது நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனவுடனே அது நல்லா கட்டி ஆயிரும். இந்த மாதிரி கட்டி ஆகிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.